எல்லா யோகிகளுக்கும் தீட்சை வழங்கிய குரு ஒருவர் இருப்பார். அவர் ஒரு மனிதராகத்தான் இருப்பார். ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு நேரில் வந்து தீட்சை கொடுத்து குருவாக விளங்கியவர் சாத் அந்த முருகக் கடவுளே. கலியுகத்தில் இந்த பெருமையை பெற்ற ஒரே சித்தர் பாம்பன் சுவாமிகள் மட்டுமே. பாம்பன் சுவாமிகள் முருகனை காண 35 நாட்கள் தவத்தில் இருந்தார். அந்த சமயத்தில் எந்த மாதிரியான சவால்களை அவர் எதிர்கொண்டார், கடைசியில் முருகனின் காட்சியை எவ்வாறு பெற்றார் போன்ற அரிய தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானை நேரில் கண்டால் மட்டுமே இனி வாழ்க்கை என்ற முடிவுக்கு வந்த பாம்பன் சுவாமிகள் தன் தவபூமிக்கான இடத்தை தேர்வு செய்ய முற்பட்டார். தினம் தினம் கடலின் கண்களால் பரிசோதிக்கப்படும் ஒரு இடம், அந்த இடம்தான் பிரப்பன் வலசை. அன்று பிரப்பன் வலசை ஒரு சிறிய மீனவர் கிராமம் போல தெரிந்தாலும் இன்று அது ஒருவரின் ஆன்ம பரிமாணத்திற்கான பெரும் அரங்கம் என்றே சொல்லலாம். இங்கேதான் பாம்பன் சுவாமிகள் தமது ஆத்ம ஞானத்தை அடைய முருகனை நேரில் காண பிரபஞ்சத்தையே மறந்துவிட்டு தவம் செய்தார். இந்த இடத்தை அவர் தேர்வு செய்ததற்கு ஒரு காரணம் உண்டு. பொதுவாக தவம் செய்ய சித்தர்கள் வனத்தையே விரும்புவர். ஆனால் சுவாமிகள் வாழ்ந்தது கடல் சூழ்ந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில். எனவே அவரால் வனத்திற்கு செல்ல முடியவில்லை. அதே சமயம் தவம் செய்ய விரும்பும் இடம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் எந்த நேரமும் நிசப்தம் உறையும் பூமியாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து சட்டங்களும் பொருந்தும் ஒரே இடம் மயானம் மட்டுமே. அங்குதான் ஆள் நடமாட்டம் இருக்காது, எப்போதும் நிசப்தமாக இருக்கும். மேலும் மயானம் சமரசம் உழவும் இடம், ஜாதியில் மேலோரொன்றும் தாழ்ந்தவர் கீழோரொன்றும் பேதமில்லாத இடம், ஆண்டியும் அரசனும் அறிஞனும் அசடனும் யோகியும் போகியும் ஞானியும் உயிர் போன போது கூடும் ஒரு பொது இடம். மொத்தத்தில் எல்லோரும் உறங்கும் இடம் மயானம். தேடிய மாடு, நீடிய செல்வம், மாட மாளிகை, கூடகோபுரம் ஆகியவை மயானம் போகும்போது சமய நூல் அறிஞர்கள் கருத்துப்படி மயானம் மலமாய கண்மங்களை சுட்டு நீராக்கும் குறிப்பை உடையது. உயிர்களின் பல மாசுகளை ஒழிக்கவல்ல கூத்தப்பெருமானது நடன சாலையே மயானம். ஆகவேதான் சுவாமிகள் மயானத்தை தவ சாலையாக ஏற்றார். தவமும் தவமுடையார்க்காகும் என்பார்கள். பல நல்வினை பயனால் இந்த தவநிலை நமது பாம்பன் சுவாமிகளுக்கு கிட்டியது. அதனால் தான் சுவாமிகள் தம்முடைய உயிரையும் சிறிதும் பொருட்படுத்தாமல் தன் மனத்தை அடக்கி மயில் வாகரனை வழிபடுகின்ற மாபெரும் முயற்சியில் இறங்கினார். இதில் தனி சிறப்பு என்னவென்றால் இதனை சுவாமிகள் இல்லறத்திலிருந்தே செய்தார்கள் என்பதுதான். அப்போதைய மாவட்ட கலெக்டர் ஆணைப்படி மயான வெளியில் ஒரு கொட்டகை போடப்பட்டது. அதன் நடுவிலே ஒருவர் நன்கு உட்காரக்கூடிய ஒரு சதுர குழி வெட்டப்பட்டது. இதற்கு நிலவரை என்று பெயர். நாட்புறமும் வேலியிடப்பட்டது. சுவாமிகள் நிட்டைக்கு புறப்படுவதற்கு முன்பாக தம் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து குமரக்கடவுளை மறவாதிருங்கள் என்று உபதேசித்து நல்லோர்களை வணங்கி கொட்டகைக்குள் புகுந்தார். பின் குழிக்குள் வடக்கு நோக்கி எட்டிமரத்தாலான யோக தண்டத்துடன் அமர்ந்தார். பக்தர்கள் குமரகுரு குமரகுரு என்று கூறி கைகூப்பிய வண்ணம் இருந்தார்கள். இவ்வாறு சுவாமிகள் தம்முடைய சித்தத்தில் செவ்வேலை சிந்தித்து அமர்ந்திருந்தார். முருகப்பெருமான் திருநாமங்களில் பலவற்றுள் குமரகுரு என்ற நாமம் முன்னின்று காட்டவல்லது. மறையாயிரங்களும் குமரகுரு என வலிய சீடன் அஞ்சுவந்திடுவோனை என்றுள்ளார் அருணகிரியார். தவம் துவங்கியது. கடலின் ஓசை நம்மை பொறுத்தவரையில் ஒரு இயற்கையின் சத்தம் மட்டுமே. ஆனால் பாம்பன் சுவாமிகளுக்கு அது இறைவனின் மூச்சாக இருந்தது. அவர் சுழலும் உலகத்தை விட்டு விலகி தன்னை முழுவதும் ஈர்த்த அந்த கடல் ஒளிக்குள்ளே தன்னை இறைவனிடம் அர்ப்பணம் செய்தார். பாம்பன் சுவாமிகள் மேற்கொண்ட தியான யோக சாதனையில் வேதனை விளைவிக்கும் பல சோதனைகளும் ஏற்பட்டன. ஒரு நாள் பாம்பொன்று சுவாமிகளின் நிலவறைக்குள் புகுந்தது. வாய்தோறும் நெருப்புமிலும் வாசுகி என்ற பாம்பை மிதித்தாடும் வண்ண மயிலோன் திருவருளால் சுவாமிகளுக்கு ஒன்றும் நேரவில்லை. பாம்பு வந்த வழியே திரும்பிச் சென்றது. தவம் துவங்கி சரியாக 5ஆம் நாள் உடலற்ற உயிர்கள் சில அவரை சூழ்ந்து தொல்லைகள் விளைவித்தன. ஆயினும் அவைகளில் ஒன்று கூட சுவாமிகளை தீண்டவே இல்லை. பின் அவை மெல்ல மறைந்தொழிந்தன. மற்றொரு சமயம் ஒரு பெரிய ஆவி போன்ற ஒன்று சுவாமிகளை அணுகியது. பின் அதவரை தன்னுள் அடக்கிக் கொண்டு வா என்று குரல் கொடுத்து மேலே தூக்கியது. ஆனால் சுவாமிகள் தம் அருகிலிருந்து எட்டிமர யோக தண்டத்தால் அதனை அடிக்க முற்பட்டார். ஆனால் இவர் அடித்த அடி மேலே தூக்கிய ஆவியின் மேல் படவில்லை. உடனே சுவாமிகள் 2 எழுத்தை ஜபித்தார்.
கொஞ்ச நேரத்தில் பேய்த்தலைமை சான்ற அந்த முனி தெற்கே நெடுந்துளைவு சென்று மறைந்தது. அடுத்த நாள் இரவு நீ எழுந்துவிடு என்று குரல் கேட்டது. உடனே பாம்பன் சுவாமிகள், ஐயனே, இக்காலத்து மனிதருள் யாரையும் ஞான ஆசிரியனாக அடைய எனக்கு விருப்பமில்லை. கரவாகிய கல்வியாளார் கடை சென்று தான் இறந்து இடருதுவாறு கூறத்தக்க மெய்ப்பொருள் எதுவாயினும் நீயே அருள் செய்க, பின்னர் நான் எழுந்து விடுவேன் என வேண்டினார். 7ஆம் நாள் நள்ளிரவில் ஒரு காளை குமரர் இவர் கண்முன் தோன்றினார். அவரது தலையோ மொட்டையடித்திருந்தது. இடுப்பில் தூய கோவணம் ஒன்று மட்டுமே துலங்க இருந்தது. இவ்விளைஞருடன் சடைமுடி தரித்த 2 முனிவர்கள் இருந்தனர். வந்த இளைஞர் நம் சுவாமிகளை கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை. உடனே அம்முனிவர்கள் இவ்விளைஞரை நோக்கி, ஐயா, இவருக்கும் உமக்குள்ளான கல்வித்திறம் உண்டு. இவர் உம்மை காண வேண்டும் என்றே இங்கே தவத்தில் இருக்கிறார் என பரிவுரை வழங்கி அறிமுகப்படுத்தினர். உடனே அக்குமரர் இவர் பக்கம் திரும்பினார். திருநெற்றை அள்ளி அடிகள் திருமேனி எங்கும் பூசினார். கண்கள் 2க்கும் இடையேயான புருவ நடுவை கைகாட்டி மிக்க அருளோடு ரகசியமான ஒன்றை கூறிவிட்டு மேற்கு திசை நோக்கி மெல்ல நடைகொண்டார். 2 முனிவர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர். விரைவில் அம்மூவரும் மறைந்துவிட்டனர். அவ்விளைஞரது அருள் வாக்கே உபதேசம் என்று உணர்ந்த சுவாமிகள் அவ்விடத்தை விட்டு நீங்க மனமின்றி மறுபடியும் யோக நிஷ்டையில் அமர்ந்தார். தவம் தொடங்கி 35ஆம் நாள் நள்ளிரவு 26 நாழிகை அளவில் இவர் தலைக்கு மேலுள்ள வெளியிலிருந்து ஒரு பேரொளி வந்தது. உடனே மண்ணும் விண்ணும் நடுங்குவது போல இவருக்கு தோன்றியது. விண் முழுவதும் ஒரு ஜோதிமயமாய் காட்சியளித்தது. ஏகாதச ருத்திரர் வருகின்றார், விரைவில் எழுந்து விடுக என்ற கட்டளை இவர் காதில் விழுந்தது. அஞ்சா நெஞ்சம் படைத்த தம் அடிகளார் சற்றும் தயங்காமல், எவர் கூறினும் நான் எழமாட்டேன், என் செவ்வேற்பிற நாணை கிடைத்தால்தான் எழுவேன் என்றார். செவ்வேல் கட்டளைதான் எழுந்திரு என்று அவ்வேல் கட்டளையும் அவ்வாறே கிடைத்தது. உடனே அடிகள் குவித்த கையுடன் எழுந்து 3 முறை தவக்குழியை வலம் செய்து விழுந்து வணங்கினார். பிரிய மனமின்றி ஒருவாறு அவ்விடத்தை விட்டு வெளியே வந்தார். வெளியில் நல்ல நிலவொளி இருந்தாலும் அவரது கண்களில் இருந்த ஒளி நிலவே சற்று மெலிதாய் தெரிந்தது. சுவாமிகள் வெளியே வந்த செய்தி கேட்டு கிராமமே கூடி நின்றது. அனைவருக்கும் திருநீறு கொடுத்து ஆசி வழங்கினார். அன்று பிறப்பன் வலசையில் அவரின் அந்த தவ நிமிடங்கள் இன்று ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் அது ஒரு பிரளயத்தை தாங்கிய மௌனத்தின் சப்தம். பிறப்பன் வலசையில் அவரது பாத சுவடுகள் இன்று அங்கு இல்லை. ஆனால் அவர் நடந்த பாதை இன்றைக்கும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக அங்கே உள்ளது. இந்த உலகத்தில் துறவு என்பதன் உயர்வை பலரும் அறிந்திருக்கவில்லை. அறிந்து மேற்கொண்டோரும் வண்ண ஆடையை நீக்கி காவியாடை அணிவதுதான் துறவு என்று தவறாக எண்ணி விடுகிறார்கள். காவி தரித்துக் கொண்டால் எவ்வளவு உறுதியாக இருக்க வேண்டும் என்று பலரும் சிந்திப்பதில்லை. சிலர் ஒரு நாளில் திடீரென காவி உடுத்துவதும் சில நாட்களில் மறுபடியும் வண்ண ஆடை அணிவதையும் நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் காண்கிறோம். மனைவியோடு கொண்ட மன வருத்தத்தால், மகன் முதலிய உற்றார் மரணத்தால், உண்ண உணவும் உடுத்த உடையும் இல்லாததால், வாங்கிய கடனை தீர்க்க வழி தெரியாததால், கொலை முதலிய படுபாதக செயலை செய்துவிட்டு தண்டனைக்கு அஞ்சி தம்மை மறைத்துக் கொள்ளுதல் ஆகிய பல்வேறு நிலைகளில் சில பேர் துறவியாக உலா வருகிறார்கள். இதற்கு பெயர் துறவரமல்ல. ஆனால் குருநாதர் பாம்பன் சுவாமிகள் அஞ்சா நெஞ்சர், ஒழுக்க சீலர், சிங்கத் தமிழர், சீரிய சிந்தனையாளர், சொல்வான் உருவில் விளங்கும் எம்மான் முருகனை எப்போதும் கனவிலும் நினைவிலும் வணங்கி வாழ்ந்த மாபெரும் துறவி பாம்பன் சுவாமிகளின் துறவு ஈடு இணையற்றது. பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேர் அருளாளர்கள் காலந்தோறும் தோன்றி கந்தப்பெருமானின் புகழை பரப்பி வந்திருக்கிறார்கள். அவர்களுள் முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாச சுவாமிகள். நினைத்த நேரமெல்லாம் அழகன் முருகனின் புகழை கனிய கனிய பாடி பரவசமடைந்த பாம்பன் சுவாமிகளின் துறவியேற்ற நிகழ்வு மிகவும் நெகிழ்ச்சியானது. 19ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் தோன்றிய பாம்பன் சுவாமிகள் தென்னகத்தில் முருகப்பெருமானின் வழிபாட்டை தீவிரமாக்கிய மகான். திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு 3 பிள்ளைகளுக்கு தகப்பனானார் சுவாமிகள். இருந்தும் துறவரம்தான் தன்னுடைய பாதை என்பதில் தீர்மானமாக இருந்தார். ஒருமுறை துறவரம் இருக்க பழனிக்கு முருகப்பெருமான் வரச் சொன்னதாக தனது நண்பரிடம் பொய்யுரைத்தார்.
உடனே அவரது கனவில் காட்சி தந்த முருகப்பெருமான் பொய்யுரைக்கு தண்டனையாக தாம் கட்டளையிடும் வரை பழனிக்கு வரவே கூடாது என்று தடை விதித்தார். இதனால் சுவாமிகள் தமது இறுதி காலம் வரை பழனியை தரிசித்ததே இல்லை என்கிறது வரலாறு. 1894ஆம் ஆண்டு ராமநாதபுரம் அருகிலுள்ள பிறப்பன் வலசை என்ற இடத்தில் அமர்ந்து 35 நாட்கள் கடும் தவம் இருந்து முருகப்பெருமானின் அருட்காட்சியை கண்டார். அன்றைய தினம் சித்திரா பௌர்ணமி. அன்றிலிருந்து பௌர்ணமி வழிபாட்டை தொடங்கினார். பின்னர் முருகனை பற்றியே நினைத்தும் உணர்ந்தும் பாடியும் தொழுதும் அழுதும் ஆடியும் வந்தவர் இத்தருணத்தில் மறுபடியும் துறவு மேற்கொள்ள விளைந்தார். ஒரு நாள் வடசமுத்திரத்தை அடைந்து எவரிடமும் எதுவும் கூறாமல் ஒரு படகில் ஏறிச் சென்றார். இதை சின்னசாமி பிள்ளை என்பவர் கண்டார். சுவாமிகள் துறவு நெறி மேற்கொள்வதை புரிந்து கொண்டார். உடனே சுவாமிகளது அருமை புதல்வர் முருகையா பிள்ளையை அழைத்து கொண்டு சுவாமிகளிடம் விரைந்து வந்தார். சின்னசாமி பிள்ளை பாம்பன் சுவாமிகளிடம், தாங்கள் துறவு ஏற்பதால் மயங்கும் இந்த மகனுக்கு தாங்கள் சொல்லும் செய்தி என்ன என்று கேட்டார். அப்பொழுது சுவாமிகள், முருகவேல் சொன்னதைச் செய்யும் நீ மயங்காதே, மிக்க சிறப்புடைய இப்பிள்ளையவர்களும் உன்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று கூறினார். படகு நகர்ந்தது. புதல்வர் முருகையா பிள்ளை தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று தம் தந்தை பாம்பன் சுவாமிகள் சென்ற திசையை நோக்கி படகு தன் கண்களுக்கு தெரியும் வரை நின்றுவிட்டு அவ்விடத்தை விட்டு அகன்றார். சுவாமிகள், செவ்வீர் பரமனின் திருவடியைச் சேராமல் இந்த ஆற்றை கடந்து பாம்பனின் அடியெடுத்து வைக்க மாட்டேன் என்று அஞ்சா நெஞ்சனாக அந்த இடத்தை விட்டு அகன்று சென்றார். இந்த உறுதியை தன் வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றினார். கோசல கோமான் அயோத்தியை ஆண்ட அரசன் தசரத சக்கரவர்த்தி தன் மகனாகிய ராமபிரான் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய புறப்பட்டதைக் கண்டு அந்த பிரிவை தாங்காது உடனே உயிர்விட்டான். கடந்த யோகியாரும் கடப்பாரோ மக்கள் மேல் காதல் என்பர். நம் சுவாமிகளுக்கு முதல் மகன் முருகையா பிள்ளை, மற்றவர்கள் சிவஞானம்மாள் என்ற பெண்ணும் குமரகுருதாச பிள்ளை என்ற ஆணும் உண்டு. சுவாமிகள் இதற்கு முன்பாக நீண்ட நாள் வரை திருமணத்தில் விருப்பம் இல்லாமல் இருந்தார். இவருக்கு மந்திர உபதேசம் அளித்த சேதுமாதவையர் கட்டளைக்கு இணங்கி திருமணம் செய்து கொண்டார். காளிமுத்தம்மாள் என்பவரே இவரது குணம் நிறைந்த மனைவியாவார். அந்த அம்மையாரும் முருகப்பெருமான் மீது தனியாத அன்புடையவர். ஒரு நாள் உடல் நலிவால் சுவாமிகள் மூச்சற்று இருந்தபோது அவர் தம் மனைவி வருத்தமுற்றிருந்தார். இதைக் கண்ட நம்முடைய வடிவேல் முருகப்பெருமான் இவர் மூலமாக திருநீரளித்தமை சிந்திக்கத்தக்கது. சுவாமிகளே அம்மையாரின் குணங்களை பாராட்டி பின்னர் அப்பனவன் சொன்னபடி ஒரு பெண்ணை மணந்தேன், அவளும் நல்லவளே என கூறியுள்ளார். நம்முடைய சுவாமிகள் துறவு கொள்வதற்கு முன்பாக தம்முடைய மனைவியிடம், நான் இருக்கும் வரை நீ என்னை சந்திக்க பாம்பன் பதியை விட்டு வரக்கூடாது என்று உறுதி வாங்கிச் சென்றார். அந்த குணவதியும் சுவாமிகளுடைய வார்த்தைகளுக்கு எதிரொன்றும் பேசாது அவர் கூறிய வண்ணமே தம் வாழ்நாள் முடியும் வரை பாம்பன் ஊரை விட்டு வெளியே வரவே இல்லை. மாயப் பிறவியே மூவேடனையால் மாறி மாறி வருகிறது. ஏடனை என்பது ஆசை. மூவேடனை என்றால் 3 ஆசைகள். அவை தனேக்ஷனை என்னும் பொருளாசை, தாரோக்ஷனை என்னும் மனைவி மேல் காதல், புத்திரோசனை என்னும் மக்கள் மேல் வைத்த பற்று. இவற்றை கடந்து ஒருவர் துறவரம் மேற்கொள்வது என்பது மிக மிக அரிது. அப்படி மேற்கொண்டவர்தான் பாம்பன் சுவாமிகள். காரணம், நமது சுவாமிகள் பெரும் செல்வந்தர், நெல் வாணிபம் செய்தவர். இருப்பினும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு பொருள் மேல் உள்ள பற்றை அறுத்துவிட்டு மனைவி மக்களை துறந்துவிட்டு முழு துறவியானார். இதனையே அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் மாவேல் சனனங்கொடமாயையை விட மூவேடனை என்று முடித்திடுமோ என்று கூறியுள்ளார். இதன் மூலம் பாம்பன் சுவாமிகள் மூவேடனை ஒழித்த முனிவரானார். கட்டிய மனைவிக்கும் பெற்றெடுத்த பிள்ளைக்கும் பதில் சொல்லியாகிவிட்டது. இனி மிஞ்சி இருப்பது அவரை பெற்றெடுத்த அன்னை மட்டுமே. பாம்பன் சுவாமிகள் ஏறிய படகு பிறப்பன் விலசையை அடைந்தது. அங்கே துறவு கொண்டு வந்துள்ள தம் அருமை மகனை சுவாமிகளின் தாயாகிய திருமதி செங்கமலத் தம்மையார் சந்தித்து கல்லையும் உருக்கும் கவலை முகத்தை காட்டி நின்றார். பின்னர், எம் அருமை மகனே, எனக்கு என்ன கூற உள்ளாய் என்று தழுதழுத்த குரலில் கேட்டார். உடனே நம்முடைய குருநாதர், அன்னையே, என்னை தடை செய்ய வேண்டாம். செவ்வேலை நம்பினால் எவ்வேளையும் வந்து எல்லா நலமும் நல்குவார். எம்பிரான் திருவுள்ளப்படியே எதுவும் முடியும் என்று கூறி வணங்கினார். அன்னையும் பின்னர் எதுவும் பேசாமல் ஒதுங்கிச் சென்றார். சீடர்கள் சிலரும் சிறிது நேரம் சுவாமிகளிடம் சென்றுவிட்டு வணங்கி புறப்பட்டனர்.
சுவாமிகள் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு கந்தவேலை எந்த வேளையும் தன் சிந்தனையில் நினைத்து கொண்டு துறவரம் பூண்டவராய் தம் ஊரை விட்டு புறப்பட்டார்.